நமஸ்தே, ஐம் சாய் கீதாஞ்சலி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், ஃபஸ்ட்டு சோம்பு ஒரு ஸ்பூனு, இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் பூண்டு 4 பல், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 5 காரத்துக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, வெஜிடபிள்ஸ் என்ன பார்த்துக்கிங்க எடுத்துருந்தேன். அது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துட்டு, கருவேப்பிலை தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு, அது நல்லா பச்சை வாசனை போகணுங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காய் சேர்த்துட்டு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக, அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த காயெல்லாம் நல்லா வதங்க விட்டுடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டேன் காரத்துக்கு. அந்த பச்சை வாசனைலாம் போடணும், மசாலாவோட பச்சை வாசனைலாம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடணும். அப்போ தான் குருமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3/4 மூடி தேங்காய், 10 பாதாம் ஊற வச்சு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். 3/4 மூடி தேங்காய் கட் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு மையம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் சேர்த்துடணும் குருமாவில். அப்புறம் அரைச்சி தேங்காய் எல்லாம் போய் பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது பார்த்திங்கன்னா தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.